ஐயா ஐயா, கொள்கை வீரா, இன்னுமா வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்க? கரைய மூடலையா? ஏங்க குனிஞ்சுக்கிறேன், கொடிய பாரு. ஆமா, கொடி அரக்கமத்துல பறக்குது. ஏன் உனக்கு விஷயமே தெரியாதா? தலைவர் ஒரு வாரமாவே இருமல் ஜாஸ்தியாகி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தார். நேத்து அது முத்தி போய் திடீர்னு வயிற்றுல மாரடைப்பு வந்து செத்துட்டாரு. நம்ம தலைவர் சிங்கத்தோட செத்து போயிட்டாராமே, நம்பவே முடியலையா? அதான் கொடி அரக்கம்பத்துல பறக்குதா? செத்துட்டாராமே. நாம சோகமா போய்கிட்டு இருக்கோம். கட்சிக்குள்ள குத்து விட்டா இருக்கு. ஏன்னு தலைவருடைய பணத்தை ஒரு கோஷ்டி எரிக்கணுங்குது, இன்னொரு கோஷ்டி புதைக்கணுங்குது. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு கோஷ்டியினுடைய மனசு நோக்காம முத நாள் புதைச்சிட்டு மறுநாள் தோண்டி எட்டு எரிச்சிடலாங்க. நல்ல யோசனை. வாங்க வாங்க. தலைவா, சிங்கத்துறை என்று பெயர் கொண்ட என் சிங்க தலைவா, உன் தோளுக்கு மாலையிட்டே எங்களுக்கு பழக்கம். இன்று உன் காலுக்கு மாலையிட்டு கண்கலங்குகின்றோமே. உன்னை மேடையில் பார்த்துத்தான் எங்களுக்கு பழக்கம். இன்று பாடையிலே பார்த்து பரிதவிக்கின்றோமே. தொடர்க்க வாழ முடியாது, திருத்தவே முடியாது. வாங்க. ஐயோ, ராசாவே, நீங்க போயிட்டீங்களா? என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? கல்லு மாதிரி இருந்தீங்களே, போன கோயிலுக்கு போனவளுக்கு பூ இல்லாம பண்ணிட்டீங்களே. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. நீங்க தாரலையா? போதிட்டார், போதிட்டார். சிங்கத்துறை தலைவர், தலைவர். அட பாவிகளா, நான் செத்ததா யாரா சொல்லுது? ரேடியோல சொன்னாங்களா? கொஞ்சம் அசந்தா போதுமே குழி தோண்டி போட்டு புதைச்சீங்களே. எனக்கு தெரியுது, இதெல்லாம் எதிர்கட்சிக்கார ஏற்பாடா? இல்லீங்க, மாடியில கொடி அரக்கம்பத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு. நாங்க வந்து பார்த்தோம், உங்க நிலைமை அப்படித்தாங்க இருந்துச்சு. என்னது, கொடி அரக்கம்பத்துல பறந்துச்சா? என்னடா சொல்றீங்க? என்னடா சொல்றீங்க? ஏண்டி, இதெல்லாம் உன் வேலையா? இல்ல, உன் பொண்ணு வேலையா? எனக்கு தெரியாது. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கோயில்ல ஏமாத்திட்டு ஓடிட்டேன். அவ வேலையா? அவ கொடிய மட்டும் இறக்கடி. என் மானம் மரியாதை எல்லாத்தையுமே. தலைவரே, தலைவரே, உங்க பொண்ணு எதிர்கட்சிக்காரனோட பையனும் ஓடக்கரையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தொண்டர்களே, எல்லாரும் கேட்டீங்களா? லாரி லாரியா ஏறுங்க. வாயில பாத்துக்கோ ஒரு கை. தலைவரே, தலைவரே, நம்ம சின்னையும் எதிர் விட்டு பொண்ணு ஓடக்கரையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா? சிங்கத்துறையும் அவருடைய ஆளுங்களும் வெட்டறிவா வேல்கம்போட அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா என் பொண்ணை இழுத்துட்டு வந்திருப்பேன். சிங்கதுரை, அதுங்க சின்னம் செத்து
தெரியாம ஏதோ நடந்து போச்சு. நம்முடைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்க வேண்டாம். மன்னிப்பு. ஏய், இந்த சிங்கத்துற அகராதியில மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லடா. ஏய், வட்டிடா அவனை. நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. இனிமே இங்க இருந்தீங்க அவன் உங்களை வெட்டி போடுறது கூட தயங்க மாட்டான். உடனே ஊரை விட்டு போயிருங்க. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. இத வச்சுக்கங்க. உடனே புறப்படுங்க. சீக்கிரம் சீக்கிரமா ஓடுங்க. என்னையா வேலை பாக்குறீங்க? வேலை காணாம போனவங்க உங்க தொப்பிக்குள்ள வந்து உட்கார்ந்தா கண்டுபிடிப்பீங்களா? நீங்க துரத்தி பிடிக்க மாட்டீங்களா? இனிமே காணவில்லைன்னு உங்க படத்தை தான் பத்திரிகையில கொடுக்க போறேன். சார், தமிழ்நாடு முழுக்க வயர்லெஸ் மெசேஜ் கொடுத்திருக்கோம். சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருவோம்? ஆமா, கிழிச்சீங்க. ஏய் காளி ஐயா, எல்லாம் இருக்கீங்கல்ல? இனிமே இந்த காக்கி சட்டைகளை நம்பி பிரயோஜனம் இல்ல. ராமன் சீதையை தேடின மாதிரி 8 திசைகளுக்கு ஆளுங்க அனுப்பு. எனக்கு என் பொண்ணும் கிடைக்கணும். அவளை இழுத்துக்கிட்டு போனானே அந்த ராஸ்கலோட பணமும் கிடைக்கணும். வர வர நாடே திரிந்திருச்சு. முந்தி எல்லாம் நம்ம லாட்ஜில தினசரி தேன் நிலவுதான். இப்ப என்னடான்னா பெருக்கிறதுக்கு கூட ஒரு பொம்பளை வர மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த எய்ட்ஸ் நோய் தான். வாங்க வாங்க. எங்க இங்க ரூம் கிடைக்குங்களா? ரூம் கிடைக்குமாவா? நான் எழுதிட்டேன். உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும்? சிங்கிளா டபுளா? சிங்கிள் ரூம் போதும். சிங்கிளா? அதான பார்த்தேன். 2 கட்டில் இருக்கு. ஒரு கட்டிலே போதும்னு பாக்குறீங்களா? வயசு அப்படி. உனக்கு கிடைச்சாலும் ஒதுங்கிடுவீங்களே. ஆமா, தம்பி பேர் என்ன? ஊர் இது? என் பேரு அது வந்து என் பேரு கமலா. அவ பேரு அது வந்து என் பேரு. புரியுது புரியுது. இங்க வர்றவங்க யாருமே ஒரிஜினல் பேரை சொல்றது இல்ல. நான் தான் பேர் வைக்கிற வழக்கம். ஆதான் ஏவான்னு எழுதிக்கிறேன். இப்படி போங்க மாடிக்கு போங்க. ஏ பையா, 8ஆம் நம்பர் ரூம்ல தலகாணி போட்டு செட்டப்பா வைடா. தண்ணி வருதான்னு பாரு. பார்ட்டிய கவர் பண்ணுங்கடா. வாத்தியார, நம்ம லாட்ஜில சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கலர் படம் வந்திருக்குல்ல? 16 17 எப்படி? தூள் அட்டகாசம். டாப் டக்கர். என்னாச்சு? காலு வலிக்குது. சரி, நான் காலமி கூட எல்லாம் சரியா போயிடும். பரவாயில்ல. தள்ளு, 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 தள்ளு. நான் பாக்கிறேன். நீ பார்த்து என்னையா பண்ண போற? காசு கொடுத்தது நாங்க, இவரு வந்து பாக்க. ரொம்ப வலிக்குதா? தூங்கு. தூங்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஓகே? படுக்க வச்சுட்டா. அப்புறம் என்ன செய்யறான்? நான் கொஞ்சம் பாக்குறேன். சட்டைய கழட்டிட்டான். அப்புறம் சட்டைய கழட்டி போட்டுட்டு கீழே படுத்துட்டானே. ஐயோ, ஐயோ, அவள் தூங்கிட்டா. கொடுத்த பணத்துக்கு என்னையா சொல்ற? சொல்லு. பாக்குறேன். எல்லாம் இவனாலதான். படுத்துட்டானே பாவி. நான் என்னையா செய்ய? நான் என்ன செய்ய?
ட்ரிங்க். கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளவு? கூல் ட்ரிங்க்ஸா 2000 ரூபாய். சோடா சோடா என்ன விலை? 40 பைசா. 2 கொடுங்க. தரேன். இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கிறேன். தம்பி இது நீதானே? பாப்பா இது நீதானே? தம்பி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உன்னை பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் கிடைக்கும். தகராறு பண்ணாம என்னோட போலீஸ் ஸ்டேஷன் வந்துருப்பா. வந்துரு. ஐயோ 10,000 ரூபாய் ஓடுதே, புடிங்க. ஐயா அவரை பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் கிடைக்கும். புடிங்க. ஓடுங்க. 10,000 ரூபாய் ஓடுதே. என்ன சமாச்சாரம்? அது 2 பேர் போறாங்கல்ல? ஆமா. அவங்க பிடிச்சா 10,000. ஓடியா. ஆளுக்கு 10,000 கொடுக்குறாங்களா? 10,000 10,000 வா. இன்னைக்கு நைட் இங்கே தங்கிடலாம். ஐயே இங்கயா? அவன் பாவம் வயல்ல வேலை செஞ்சு களைச்சு போய் தூங்கிட்டு இருக்கான். இங்கே தங்கிடலாம். இதை விட பெட்டர் பிளேஸ் கிடைக்காது. நீங்க? நான் பாத்துக்கிறேன், நீ தூங்கு. Say good night. Good night. Hey. 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 சட்டை கட்டுங்க. திரும்புங்க. கை கொடுங்க. அந்த கை கொடுங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நீங்க தானே சொன்னீங்க வயல்ல வேலை செஞ்சு களைச்சு தூங்கிட்டு இருக்காங்கன்னு. கடைசியில பார்த்தா அவங்களுக்கு நடுவுல படுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏன் கதை? போதும் அதை விடு. சும்மா இருங்க.
பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. சொன்னா எதுவும் கேக்குறது இல்ல. எப்ப பாத்து குளிச்சிட்டு இருக்கல, இங்க என்ன பாருவ, திரும்ப அப்படி. சாமி சாமி, தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். எனக்கு இருக்கிற ஒரே துணை அவர்தான். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க 2 பேருக்கும் நீதான் காவலா இருந்து காப்பாத்தணும். என் பொண்டாட்டி காணாம போய் 7 வருஷம் ஆகி போச்சு. அவளை துளாவறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எவனோ ஒருத்த பொண்ணு காணாம போயிடுச்சான். அவளை கண்டுபிடிச்சு தர சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்ல கொட்டா கொடன்னு குழாயிறாங்க. ஆமாண்ணே, இந்த உத்தியோகத்து வந்ததுக்கு கம்முன்னு சாமியாரா போயிருக்கலாம்னு. நம்ம பின்னாடி ஒரு 1000 பேராவது கலரா சட்டையை மாட்டு வந்திருப்பானுங்க. அதுங்க நம்ம ஊர்ல சுத்தினாலாவது எங்கேயாவது கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எங்க சுத்துதுங்களோ? வந்தாச்சா? ஒரு ஜோடி வரல. என்னய்யா, மினிஸ்டர் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. சீக்கிரம் கல்யாணத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? வச்சுக்காதீங்க. நாங்க 15 ஜோடிக்கு கல்யாணம்னு விளம்பரம் பண்ணிருக்கோம். 14 ஜோடி வந்தாச்சு. ஒரே ஒரு ஜோடி தாங்க. ஒரு ஜோடி தானையா? நீரே எவ்வளவுக்காவது தாலியை கட்டி தொலையும். என்னங்க இந்த வயசுல நானா? வேணாங்க, கொஞ்சம் பொறுத்துங்க. எப்படியா பொறுத்துக்கிறது? இந்த கல்யாணத்தை எல்லாம் நடத்தி முடிச்சிட்டு இன்னும் 1/2 மணி நேரத்துல மின்சார சுடுகாடு திறக்க மினிஸ்டர் போக வேண்டியிருக்குது. இதுக்காகவே ஒரு பணத்தை 2 நாளா எரிக்காம வச்சிருக்காங்க. என்னங்க கல்யாண வீட்டுல வந்து போனா சுடுகாடுன்னு அவசரமா பேசிட்டு இருக்கீங்க? பின்னய்யா, அங்க போனா அந்த ஆள் தாலியா இருக்கிறான், இங்க வந்தா நீ எவ்வளவு கொட்டுற? சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க இந்த கல்யாண வீட்டுல வந்து எவ்வளவு பணம் வந்துட்டு இருக்காரு? ஏய்யா, கல்யாணத்துக்காக சீக்கிரம் வரக்கூடாது. வாய்யா. அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் சார்பாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 15 ஜோடி ஏழைகளுக்கு இலவசமாக திருமணம் செய்து பொது வழக்கம். அதை போலவே இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த இளஞ்சோடிகளுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்கும்படி உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஏன் அழற? அட கேக்குறல்ல, எதுக்கு இப்ப அழற? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. எங்க இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? நான் உனக்கு தாலி கட்டிட்டேன்னு புரியுது. அப்புறம் நான் உன் புருஷன், நீ என் மனைவின்னு புரியுது. அப்புறம் நம்ம 2 பேருக்கும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு புரியுது. அப்புறம் என்ன நம்பி ராதான்னு ஒரு பொண்ணு வந்துட்டா. அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். கடைசி வரைக்கும் அவளை கண் கலங்காம காப்பாத்தணும்னு புரியுது. நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிங்க. எவ்வளவு பொறுப்பா இருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துட்டீங்க. என்ன? பசிக்குதுங்க.